உங்களோட 4 வருஷமும் லட்சக்கணக்கில் காசும் வேஸ்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? +2 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்ககிட்ட நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, பிடெக் எடுத்துரு, இல்லைனா இன்ஜினியரிங் எடுத்துரு, இல்லைனா பிசி எடுத்துரு, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஏதாவது ஒரு டிகிரி எடு, ஏன்னா ஃபியூச்சர் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது என்னமோ நீங்கள் தான். ஆனால் இந்த 2026 ஐடி இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இல்லை அதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு கூட தெரியாத ஏதாவது ஒரு காலேஜில் போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் கூகுள், மெட்டா, டெஸ்லா இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. டிகிரிங்கிற சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தாலுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பெரிய பெரிய கம்பெனிஸும் ஃபவுண்டர்ஸும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ நீங்க தான் யோசிக்கணும், 4 வருஷம் ஏதாவது ஒரு காலேஜில் போய் தியரி படிச்சு யாருக்குமே தேவையில்லாத 2016 பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போ பண்ணிட்டு டிகிரி முடிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டா வெளியில வர ஆட்கள்ல ஒரு ஆளா வெளியில வரணுமா, இல்ல இந்த வீடியோ பாக்குறதுல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். இப்போ உங்க கரியரை செட் பண்றதுக்கு நம்ம நார்மலா ஃபாலோ பண்ண ட்ரெடிஷனல் மெத்தட் மட்டும் இல்லாம வேறொரு வழியும் இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ஆல்டர்னேட்டிவ் பாத். அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் பாத் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் வினீத், வெல்கம் டு த வீடியோ. சரி, ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு டாப் டயர் காலேஜஸ் லைக் ஐஐடி, ஐஏஎம், என்ஐடி இந்த மாதிரியான காலேஜஸில், இல்லைனா அதே மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி டாப் டயர் 1 காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு கிடச்சிருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ இதுக்கு மேலே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான காலேஜஸ்க்கெல்லாம் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கான அட்மிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணி போக உங்களால் முடிஞ்சிருக்கு, இல்லை உங்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னாலே அங்கே உங்களுக்கு கிடைக்கிற பியர் குரூப்பும், அங்க உங்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸும், அங்க உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுன்னா ஒரு கரியர் growth அது கொண்டு வந்துடும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டாப் டயர் 1 காலேஜஸ்ல சீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். த ரீசன் பீயிங், நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அங்க growthக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் அங்க வந்து வேலை கொடுப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த காலேஜஸ்குள்ள போகிறதுக்காக அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போடுற ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்டும் தான். ஸோ அதே மாதிரியான எஃபர்ட் அவங்க கம்பெனிஸ்லேயே அவங்க போடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த காலேஜஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச்சே பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் ட்ரை அவுட் பண்ணி அதுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி 2 வருஷத்தில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஏதாவது ஒரு காலேஜஸில் சீட் கிடைச்சா போதுன்னு ஒரு நார்மலான காலேஜஸில் போய் சேர்ந்துடுறீங்க. இன்னைக்கு +2 முடிச்ச ஒரு பையன் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ரிலையபிளா பில்ட் பண்றது அப்படிங்கறத கத்துக்கிட்டு அதை எப்படி செக்யூர் ஆக்குறது அப்படின்னு கத்துக்கிட்டாலே அவனால ஈஸியா ஒரு சீனியர் டெவலப்பர் பண்ற அளவுக்கான ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அதுக்கான எல்லா வழிகளுமே இப்போ அவைலபிளா இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எதுக்கு நீங்க தேவையில்லாம உங்களோட 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணணும்? இந்த இடத்துல தான் நீங்க வேற மாதிரி யோசிக்கணும். நம்மளால ஒரு வேளை டயர் 1 காலேஜஸ்ல அட்மிஷன் எடுக்க முடியலனாலும் இன்னைக்கு ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஒரு சீனியர் டெவலப்பர் மாதிரி உங்களால் ஈஸியாக மாற முடியும். அதுக்கான வழிகள் நிறையவே இருக்குது. இது சும்மா நான் சொல்கிறது இல்லை. நம்ம ப்ரோ கேம்ப்லேருந்து 2300க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. அதில் நிறைய பேர் +2 மட்டுமே முடிச்சு பிளேஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அதில் எல்லாருமே பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணது மட்டும்தான். இப்போ நான் சொன்னதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி 1 lakhக்கு மேலே சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்போ ஒரு டிகிரி இல்லாமல் இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒருவேளை நான் காலேஜ் எஜுகேஷனுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. நான் அதுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே பேசல. ஒரு வேளை ஐடி ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு டிகிரி டேக்காக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு ஹை இன்கம் ஜாபா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஒருவேளை உங்களுடைய கோல் ஹை இன்கம் சேலரி அப்படிங்கிறதுன்னா இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். இதுதான் உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் பாத். அப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் பாத் அப்படின்னா என்ன? இது குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்கில் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் மாடல். இதில் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 வருஷம் நீங்கள் இந்த ட்ரெடிஷனல் மெத்தடில் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் பாத்தில் நீங்கள் ஒரு 6 months to 1 year டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த ட்ரெடிஷனல் மெத்தடில் நம்ம படிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேவையான ஃபண்டமெண்டல்ஸும் அதுக்கப்புறம் தேவையே இல்லாத நிறைய அவுடேட்டட் சிலபஸும் தான் நம்ம இப்போ ட்ரெடிஷனல் மெத்தடில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் பாத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங்காக கற்றுக்குவீங்க. அண்ட் நீங்களும் அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல்லேயே 100K கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் கோடிங்கான பிளேலிஸ்ட் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும்,
ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடலாம். அப்படி ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. இப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு கம்பெனி உங்களை ஹையர் பண்ண வரான் அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் உங்களை ஹையர் பண்ணுவான். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போதே நீங்கள் அந்த கம்பெனிக்கு தேவையா இல்லையா, இல்லை உங்கள் ஸ்கில் அந்த கம்பெனிக்கு எசென்ஷியலாக இல்லையா அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நம்ம ப்ரோ கேம்ப்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்க இருக்கிற ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம அதிகமாக படிக்கிறது என்னவாக இருக்கும்னா, தியரி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். அதை எக்ஸாம்ஸில் எழுதி எப்படியாவது ஒரு பாஸ் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட ப்ரைமரி கோலாக இருக்கும். ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் பாத்தில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் என்னவாக இருக்கும்னா, எல்லா விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. உங்களோட ப்ரைமரி கோல் என்னவாக இருக்கும்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் பேரில் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பில்ட் பண்ணி முடிக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு சேர்ந்துட்டு வரல. அதே நேரத்தில் நீங்கள் இங்கே பில்ட் பண்ணுறது ஒரு ஹை இன்கம் ஸ்கில். இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஏஎம்எல்லாக இருக்கட்டும், இல்லை சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஹை இன்கம் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி ஹை இன்கம் ஸ்கில்ல நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது லோ இன்கம் ஸ்கில்னால் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்விக்கியில் நம்ம டெலிவரி ஏஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். எனக்கு ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு டெலிவரிக்கு 40 ரூபா 50 ரூபாய்க்கு பதிலாக 5000 ரூபாய் 10,000 ரூபாய்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. ஆனால் இதே இடத்துல நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அதே சேலரியில் நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சா இருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோ கேம்ப்லேருந்து பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 5 lakhs per annum, அதாவது மினிமம் 40,000 ரூபாய் per month அப்படிங்கிற சேலரியில் வந்து பிளேஸ் ஆகுறாங்க. அப்படி பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் 2 வருஷம் முடியும் போது அதே 40,000 ரூபாய் சேலரியில் தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெஜாரிட்டியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க சேலரி அப்படிங்கிறது ஒரு 100% இல்லைனா 150% ஹைக்கெல்லாம் உங்களுக்கு மாறி இருக்குது. 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவங்க ஒரு 1 year 2 year ஆகுறதுக்குள்ள 1 lakh 1.5 lakh சேலரி வாங்குற லெவலுக்கு அவங்க மாறி இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க டெவலப் பண்ண அந்த ஹை இன்கம் ஸ்கில் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஹை இன்கம் ஸ்கில்லையும் லோ இன்கம் ஸ்கில்லையும் சேலரி எந்த மாதிரியான மல்டிப்ளை ஆகுது, எந்த அளவுக்கு சேலரியில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது. மூணாவது பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டீச்சர் கிட்ட இருந்து கிடையாது. இந்த இடத்துல நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது ஒரு மென்டார் கிட்ட இருந்து. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே விஷயத்தை தான் திரும்ப 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 அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, அதே விஷயத்தை தான் அவங்க ரிப்பீட் பண்ணி எல்லா வருஷமும் எல்லா கிளாஸஸ்க்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த சிலபஸை தாண்டி அதுக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் யோசிக்கிறது இல்லை, அந்த இண்டஸ்ட்ரியில் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அப்படி வந்திருக்கிற விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதும் கிடையாது. நான் சொல்கிறது எல்லா டீச்சர்ஸை பற்றியும் கிடையாது, அந்த மாதிரி அதை கொண்டு போகணும்னு நினைக்கிற டீச்சர்ஸும் இருக்காங்க. அதாவது புதுசாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும்னு நினைக்கிறது, அந்த அப்டேட்ஸ் எப்படியாவது ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு கைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸும் இருக்காங்க. பட் ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. அப்படி கம்மியாக இருக்கிற ஆட்கள் ஏதாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டியான ஆட்கள் அதை ட்ரை பண்ணவும் விடுறதில்லை. இதுதான் இப்போ இருக்கிற டீச்சர்ஸோட நிலைமை. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் கேட்க நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஆனால் அதெல்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணலாம். ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் அது கூடவே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டும் கொஞ்சம் டிசிப்ளினும் வேணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரோ கேம்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணோம். இந்த ப்ரோ கேம்ப் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ப்ரோ கேம்ப் அப்படிங்கிறது ஒரு 1 year ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம். இதில் நம்ம இப்போ எஜுகேஷனல் சிஸ்டமில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னோமோ அது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோ கேம்ப் அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜில் இருக்கிற ஒரு சிலபஸ்க்கும் இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே ஒரு பெரிய கேப்பே இருக்குது. இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரோ கேம்பில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், உங்களால் உங்கள் ஸ்கில்லை ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ ப்ரைமரிலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புதுசாக வந்திருக்க விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே நம்ம அவங்களுக்கு அதை அப்டேட் பண்ணி அவங்களோட வீக்லி மாடியூல்ஸாக இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு புது ஏஐ டூல் வந்திருக்கு, அந்த ஏஐ டூல் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் இல்லை நெக்ஸ்ட் வீக் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டியில் அந்த டூலையே அவங்கள யூஸ் பண்ணி நம்ம பண்ண வச்சுருவோம். இதனால் ஃபீல்டில் அவங்க அப்டேட்டடாகவே இருப்பாங்க. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி புதுசாக என்ன ஃபீல்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உடனுக்குடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே விஷயத்த நீங்கள் பண்ணாலும் போதும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களா கற்றுக்கும் போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்.
இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டார் சப்போர்ட் வச்சுருக்கோம். இந்த மென்டார்ஸ் யார் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் 3 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் தான் நம்ம மென்டார்ஸாக வச்சுருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீக்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி அதில் ஏதாவது எரர் இருக்கா இல்லை அது இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வீட்டிலேருந்து இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க்டின் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். அவங்க உங்களுக்கு கைட் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா. அண்ட் இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த காலேஜ் எஜுகேஷனில் பண்ணுற மாதிரி இப்போ 1 இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ரீசன் பீயிங் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கும் போது தான் அந்த விஷயம் நம்மளோட லைஃப்பில் அப்படியே ஒன்றி வரும். ஸோ அதுக்காகவே வீக்லி மாடியூல்ஸ் கொடுப்போம். அந்த வீக்கோட மாடியூலை கிளியர் பண்ணாதான் இவங்க நெக்ஸ்ட் வீக்குக்கு போக முடியும். நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வீக்லி மாடியூல் ஸ்கெடியூல்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நான் முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட்டை கனெக்ட் பண்ண முடிஞ்சால் கனெக்ட் பண்ணி அவங்கள வச்சு ரிவ்யூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அந்த ஸ்கில்லில் டெவலப் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு ஹை இன்கம் ஸ்கில்ல போகிறதுக்கு அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது தான். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதை பார்த்தே நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிகேஷன் செஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது போயிடுது, கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் கம்யூனிகேஷனுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஸ்கில் கத்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது முக்கியம். காரணம் என்னன்னா நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படிங்கறத கிளியரா உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அந்த ஸ்கில் இருந்து எந்த யூஸுமே கிடையாது. அண்ட் இது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம். அது என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்கில்லை எந்த அளவுக்கு உங்களால பக்காவாக பண்ண முடியுதோ அதே அளவுக்கு அந்த ஸ்கில்லை உங்களுக்கு ஈஸியாக பண்ணவும் முடியும். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களால் பண்ண முடியுதோ அதே அளவுக்கு உங்கள் மேலே இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வேலையை ஈஸியாக்குறதுக்கான ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஃப்யூச்சர் ரெடியாக இருப்பீங்க. அதனாலேயே நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ் எப்படி நீங்கள் அது கூட சேர்ந்து யூஸ் பண்ணலாம், ஏஐ டூல்ஸ் எந்த அளவுக்கு உங்களோட வேலையை குறைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால மற்ற கேண்டிடேட்ஸை விட நம்ம கேண்டிடேட்ஸுக்கு வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்குது, சேலரியும் அதிகமாக கிடைக்குது. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணதை போர்ட்ரே பண்ண தெரியணும், வெளியில் காட்டணும். அப்படி காட்டும்போது தான் உங்களுக்கு நல்ல ஹை பேக்கேஜில் சேலரி கிடைக்கும். அதுக்கு நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்காவான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத பில்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் அதில் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஒரு இன்டர்வியூவில் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை விட அதிகமாக உங்களை பற்றி பேசுகிறது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவாக தான் இருக்கும். அதை பில்ட் பண்ணுறதுக்கும் கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, எங்கள் வீட்டில் என்னென்னா டிகிரி படிக்க சொல்கிறாங்க, எப்படி நான் 4 வருஷம் டிகிரி படிச்சுட்டு இதே மெத்தடில் நான் ஸ்கில்லை கற்றுக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதில் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸை சொல்லித்தரேன். இந்த டிஃப்ரென்ஸ் தான் இதில் முக்கியமான விஷயம். உங்களுக்கு இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணுறதுனால கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு வருஷம் டைம் லைன் முடியும் போது நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களால் ஒரு ஹை பேக்கேஜில் சேலரி கிடைக்கிற வேலைக்கு போயிருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா செகண்ட் இயர் ஆஃப் த டிகிரி போயிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே பெனிஃபிட் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க அந்த 4 வருஷம் முடிச்சு வர்றதுக்குள்ள உங்களோட ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணி இருந்திருக்க முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச சேலரி பேக்கேஜை விட 2 மடங்கு 3 மடங்கு சேலரி நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்திருக்கும், உங்களுக்கு அதுக்கான டெசிஷன் மேக்கிங் ஃப்ரீடம் கிடைச்சிரும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடமும் கிடைச்சிரும். அந்த இண்டிபெண்டன்ஸை விட பெரிய ஹாப்பினஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பயமும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது, சாதாரணமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த பயம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒரு 18 வயசு ஆகும்போது உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அந்த டவுட்டை தாண்டி நீங்கள் உங்கள் லைஃப்பை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விதத்தில் மாறிடும். அண்டு
இது ஒரு பெரிய டெசிஷன் அப்படிங்கிறதுனாலே நீங்கள் வந்து உடனே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட கரியர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கான ஆப்ஷனை உங்களுக்கு தரேன். அதுக்கு வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலே நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள், நம்ம டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். 4 வருஷம் உங்களோட டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்த ரிட்டர்னுமே உங்களுக்கு கிடைக்கல. ஒரு 10,000 15,000 தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. ஆனால் அந்த டிகிரி வாங்குறதுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேணுமா? இல்லை ஒரு வருஷம் டெடிகேட்டடாக இருந்து உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 40,000 50,000 இல்லை 1,00,000 வரைக்கும் சேலரி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. அண்ட் +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற உங்கள் பிரதர்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அது உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். See you in the next video. This is Vineet, a brother you never had.